ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். எழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்கின்றதுன்னா நம்மளுடைய இதழ், நாக்கு, பல், மேல்வாய் போன்ற உறுப்புகளுடைய முயற்சிகளால் தான் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இப்ப வந்து இந்த எழுத்துக்களை கவனிங்க. அ, உ, க, ப இந்த 4 எழுத்து எழுதிருக்க. ஆ என்ற எழுத்து வந்து ஒழிச்சு பாருங்க. ஆ என்ற எழுத்து எப்படி வாயை திறந்தாலே ஒலிக்கிறது. ஊ என்ற எழுத்து எப்படி உதடுகளின் கூழ்பால் உருவாகிறது. க கா என்ற எழுத்து எப்படி உருவாகுது? நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தை ஒட்டும் போது பிறக்கின்றது. பா பாவை ஒடிச்சு பாருங்க. இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பா என்ற எழுத்து பிறக்கிறது. இவ்வாறு எழுத்துக்கள் பிறப்பினை வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகை. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. எழுத்துக்கள் நம்ம ஒலிக்கின்ற ஓசையை வச்சு 2 வகையா பிரிக்கலாம். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். எழுத்துக்களோட இடப்பிறப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். உயிர் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்து இருக்கு? உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து. வல்லினம் மெய்யெழுத்துல என்னென்ன இருக்கு? வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த எழுத்துக்கள்லாம் வந்து எந்த இடத்தை பிறக்கின்றதுன்னு பார்க்க போறோம் நம்ம. ஆயுத எழுத்து. இப்ப உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கின்றது? கழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 எல்லாருக்கும் தெரியல. ஆ டு அவ் வரைக்கும் இருக்கிறது. இப்ப மெய்யெழுத்துல பார்த்தா 3 வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த வல்லின மெய்யெழுத்து ஆர்வம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றது. வல்லின மெய்யெழுத்துனா கசட தபர இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இந்த 6 எதை கொண்டு பிறக்கின்றதுன்னா மார்பை பிறக்கின்றது. அடுத்து மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றது. மெல்லின எழுத்துக்கள் 6 எதை இதுவா கொண்டு பிறக்கின்றது? மூக்கை. இடையினை எழுத்து 6 எரள வழல. அது எதை இதுவா கொண்டு பிறக்கின்றது? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. ஆயுத எழுத்து வந்து அக்கு, அது தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. எது எது எங்கெங்க இடப்பிறப்புன்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் 12 அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் 6 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. வல்லின எழுத்து 6 வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றது. மெல்லின எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றது. இதுதான் வந்து எழுத்துக்களின் இடப்பிறப்பு. இப்ப அதோட முயற்சி பிறப்புன்னு என்னன்னு பார்க்கலாம். இடப்பிறப்பு முடிச்சிட்டோம், அதனோட முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்பு. இப்ப முயற்சி பிறப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்ப அ ஆ ஒலிச்சு பாருங்க. அ ஆ எப்படி ஒலிக்குது? வாயை திறப்பதால் ஒலிக்கிறதா? அ ஆ வாயை திறத்தலன் வாயை திறக்கின்ற முயற்சியால ஒலிக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது இ ஈ ஏ ஏ ஐ. இந்த 5 எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கோட அடி ஓரம் வந்து மேல்வாய் பல்லை பொருந்தும் போது பிறக்கிறது. ஃபர்ஸ்ட் வாயை திறக்கும் முயற்சி, வாயை திறக்கும் முயற்சி. அடுத்தது என்னது? நாக்கின் அடி ஓரம். இந்த இலக்கணம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நல்லா படிச்சுக்கணும். நாக்கின் அடி ஓரம் வந்து மேல்வாய் பல்லை பொருத்துவதால் பிறக்கின்றது. எந்த 5 எழுத்தும்? இ ஈ ஏ ஏ ஐ. வாயை திறக்கும் முயற்சியால் நாக்கின் அடியோர பகுதியும் மேல்வாய் பல்லை திறப்பதனால் பிறக்கின்றது. அடுத்து பார்க்க போறது உ உ ஓ ஓ அவு. அக்கு எழுதக்கூடாது. அவு. இந்த 5 வந்து வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் வாய் திறக்கும், அப்புறம் இதழ் குவியும்.
என்ன சொன்னா உ உ ஓ ஓ ஔ. இந்த 5 எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியாலும் இதழை குழிப்பதாலும் உருவாகின்றது. முயற்சி பிறப்பு ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்களுக்கு பாக்குறோம். என்ன பாக்குறோம்? அ ஆ. அ ஆ சொல்லும் போதே வாயை திறப்பதனால் ஒலிக்கின்றது. இ இ எ ஏ ஐ. வாயை திறப்பதனால் நாக்கோடைய அடிவோரம் வந்து மேல் வாய்ப்பல்ல வந்து பொருந்துவதால் பிறக்கின்றது. அடுத்தது உ உ ஓ ஓ ஔ. இந்த 5 எழுத்தும் வாயை திறப்பதனாலும் இதழ் குவிப்பதனாலும் பிறக்கின்றது. இது உயிரெழுத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்கின்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு எழுத்தா பார்க்கலாம். இப்ப இக்கு இங்கு, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. முதல் இது வரைக்கும் பார்த்துடலாம். நம்ம எவ்வாறு பிறக்கின்றதுன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியின் பிறப்பால பிறக்கின்றதுன்னு சொல்லிட்டு. இந்த இக்கு இங்கு 2 மெய் எழுத்துக்களை வந்து நாவோடைய முதல் பகுதி வந்து அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால், நாவின் முதல் பகுதி, நாவின் முதல் எங்க தொடுது? அன்னத்தின் அடிப்பகுதியை, அன்னத்தின் அடிப்பகுதி. இது கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இக் இங்கு ஒழிச்சு பாருங்க. இக் இங்கு நாவோடைய முதல் பகுதி வந்து அன்னத்தோடைய அடிப்பகுதியை தொடுவதனால் இக்கு இங்குன்ற எழுத்துக்கள் பிறக்கின்றது. அடுத்தது வந்து இச் இஞ்சு. இது வந்து நாவோடைய இடைப்பகுதி, நாவோடைய இடைப்பகுதி, நாவோடைய இடைப்பகுதி. இக்கிங்குன்னு பார்த்தது நாவோடைய முதல் பகுதி. இது வந்து நாவோடைய இடைப்பகுதி. இடைப்பகுதி வந்து நடு அன்னத்தின், இங்க அன்னத்தின், இது நடு அன்னத்தின். உச்சரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இச் இன்ச் நடு அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் பொருந்துவதால் பிறக்கின்றது. இப்போ இக்கு இங்குன்னு பார்த்தோம். அது என்ன பார்த்திருக்கோம்? நாவோடைய முதல் பகுதி வந்து அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றது, பொருந்துவதால் பிறக்கின்றது. அடுத்தது இச் இஞ்சு. இது நாவோடைய இடைப்பகுதி. இக்கிங்குக்கு முதல் பகுதி, இது நாவோடைய இடைப்பகுதி வந்து நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. அடுத்தது இட்டு இன்னு. இந்த 2 மெய் எழுத்துக்களும் வந்து நாவோடைய நுனி, முதல் பார்த்துட்டோம், இடை பார்த்துட்டோம், கடைசியில என்ன பார்க்கிறோம் நம்ம? நுனி பகுதி. நாவோடைய நுனி வந்து அன்னத்தோடைய நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றது. அன்னத்தின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றது. இது ஈஸியா இது ஞாபகம் வச்சுக்கலாம். இக்கு இங்கு வந்து நாவோடைய முதல் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இச்சை இஞ்சு. இது முதல் பார்த்துட்டோம். முதலுக்கு அப்புறம் இடை, நாவோடைய இடைப்பகுதி வந்து நடு அன்னத்தின் அதே இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இட் இன். இது நாவோடைய நுனி பகுதி வந்து அன்னத்தின் நுனி பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. ஓகேவா? இப்ப இட்டு இந்து. இது வந்து மேல்வாய் பல்லின் அடியே நாக்கின் நுனி பொருந்துவதால். இட் இந்து ஒழிச்சு பாருங்க. மேல்வாய்ப்பல் வந்து மேல்வாய்ப்பல்லின் நாக்கியோடைய நுனிய பொருந்துவதால் பிறக்கின்றது. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி, நாக்கோடைய நுனி பொருந்துவதால் பிறக்கின்றது. இத்திந்து எப்படி பிறக்கின்றது? ஒழிச்சு பாருங்க. இத் இந்து. மேல்வாய்ப்பல்லின் அடியை வந்து நாக்கின் நுனி பகுதி பொருந்துவதால் பிறக்கின்றது. அடுத்தது இப்பு இம்மு. இது வந்து மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றது. இப் இம் ஒழிச்சு பார்த்தா ஒட்டுதுல. மேல் இதழ் கீழ், மேல் கீழ் இதழ்கள் பொருந்துவதால் பிறக்கின்றது. இது வரைக்கும் ஒரு ரீகால் பண்ணி காட்டிடுறேன். இக்கு இங்கு நாவோடைய முதல் பகுதி வந்து அன்னத்தோடைய அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இச் இஞ்சு நாவோடைய இடைப்பகுதி வந்து நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. அடுத்தது இட் இன். நாவோடைய நுனி பகுதி வந்து அன்னத்தின் நுனி பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இத்து இந்து.
மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இப் இம் மேல்கீழ் இதழ்கள் பொருந்துவதால் பிறக்கின்றது. இப்ப இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? இப்பு இம்முக்கு அப்புறம் ஈ எல்லாம் பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஈஸி தான், படிச்சிடலாம். இப்ப இம்மு வரைக்கும் பார்த்தாச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஈ ஈ ஈ ஒழிச்சு பாருங்க. ஈன்னு ஒழிக்கும் போது என்ன தோணுது? நாக்கோடைய அடிப்பகுதி வந்து நாவின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. ஈ ஈ ஈ ஒழிச்சு பாருங்க. நாவோடைய அடிப்பகுதி வந்து மேல்வாயோடைய அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. அப்புறம் இர் இழ் இர் இழ் இந்த ரெண்டு எழுத்துக்களும் எப்படி பிறக்கின்றதுன்னா மேல்வாயின் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றது. மேல்வாய் நாக்கு, மேல்வாயில நாக்குடைய நுனி வருடுவதால் பிறக்கின்றது. தொடல வருடுவதால் பிறக்கின்றது. ஈ எப்படி பார்த்தா? ஈ நாவினுடைய அடிப்பகுதி வந்து மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இந்த இர் இழ் மேல்வாய் நாக்கு வந்து மேல்வாய் நாக்குல வந்து நுனி வருடுவதால் பிறக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா இல். இது வந்து இதுவும் என்ன பண்ணுது? மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல் இல் சொல்லி பாருங்க. மேல்வாய் பல்லின் அடியை மேல்வாய் பல்லோடைய அடியை நாக்கு உச்சரிச்சு பாருங்க. இல் இல் உச்சரிப்பத நாக்குடைய ஓரங்கள் வந்து தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது. இல் உச்சரிச்சு பாருங்க. மேல்வாய் பல்லின் அடியை வந்து நாக்கோடைய ஓரங்கள் வந்து தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது. ஈ ஈ எப்படி பார்த்தோம்? நாவோடைய அடிப்பகுதி வந்து மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இர் இல் எப்படி பார்த்தோம்? மேல்வாயோடைய நாக்கு நுனியை வருடுவதால் பிறக்கின்றது. அப்புறம் இல் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கு ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? இல் யு இற்றின். இல் இதுக்கும் என்னது? மேல்வாய் நாக்கின் ஓரங்கள். இதுக்கு எல்லாமே மேல்வாய் நாக்கின் ஓரம். மேல்வாய் நாக்கியோடைய ஓரம் வந்து தடித்து தடவுதலால் பிறக்கிறது. தடித்து தடவுதலால் பிறக்கின்றது. அந்த இல்லுக்கு என்ன பார்த்தோம்? நம்ம மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது. ஆனா இந்த இல்லுக்கு என்ன பார்க்கணும்? மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றது. அதுக்கப்புறம் இவ்வு வந்து எப்படி? நீங்களே உச்சரிச்சு பாருங்க. இவ் மேல்வாய் பல்ல வந்து கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. மேல்வாய் பல்லு கீழ் உதட்டை பொருந்துவதால் பிறக்கின்றது. இவ் வந்து மேல்வாய் பல் வந்து கீழ் உதட்டை பொருந்துவதால் பிறக்கின்றது. அடுத்தது இற்று இன்னு. இந்த ரெண்டு மெய்யெழுத்துக்களும் எப்படி தோன்றுதுன்னா எப்படி ஒலிக்கிறோன்றத பார்க்கலாம். மேல்வாயின் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றது. எல்லாத்துக்கும் நாக்குதான். மேல்வாய் நாக்கின் இட் இன் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றது. மெய்யெழுத்தல் பிறக்கிறது பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்போ இல் ஆல்ரெடி இந்த இல்லுக்கு என்ன பார்த்தோம்? மேல்வாய் நாக்கு ஓரம் நெருங்குவதால் பிறக்கின்றது. இந்த இல்லுக்கு வந்து மேல்வாய் நாக்கு ஓரம் தடித்து தடவுவதால் பிறக்கின்றது. இவ் உச்சரிக்கிறோமா? அது எப்படி பிறக்கின்றது? மேல்வாய்ப்பல் வந்து கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றது. இட் இன் மேல் நாக்குடைய நுனி பொருந்துவதால் பிறக்கின்றது. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும் சொன்ன நானு? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு.
2 வகையா பார்த்திருக்கோம். உயிர் எழுத்துக்களுக்கு வல்லின மெய் எழுத்துக்கள், மெல்லின மெய் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துலாம் வந்து எப்படி பிறக்கின்றது, அப்புறம் உயிர் எழுத்துக்களுடைய வந்து எந்த முயற்சியால பிறக்கின்றது, மெய் எழுத்துக்களும் எந்த முயற்சியால பிறக்கின்றது தான் நம்ம பார்த்திருக்கோம். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எழுத்துக்களின் பிறப்பு. அடுத்த கிளாஸ்ல வந்து வேற ஒரு கிராமர் கிளாஸ்ல வந்து உங்களை பார்க்குறேன் நான். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன்.